ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தில் ஒரு புதிய வகையான மாற்றம் கொண்டு வருவது தொடர்பான தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் 1/4/2003 பின்னதாக பணியேற்ற அனைவருக்குமே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சொல்லக்கூடிய சிபிஎஸ் முறையானது அமலில் இருந்து வருது. ஸோ இந்த சிபிஎஸ் முறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பெனிஃபிட் அப்படின்றது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் கிடைக்காது. அதாவது அவர்கள் சிபிஎஸ்சில் எவ்வளவு தொகை இருக்கோ அதை வந்துட்டு அவர்கள் ஓய்வு பெறும்போது மொத்தமாக அவர்கள் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அரசுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு அப்படின்றது இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்து வருது. ஸோ இதனை எதிர்த்து அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டமாக இருக்கிறாங்க. அதாவது எப்படியாவது எங்களுக்கு மீண்டும் அந்த ஓபிஎஸ் சொல்லக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து போராடிட்டு வராங்க. பல்வேறு அரசாங்கங்களும் வந்துட்டு தேர்தல் வரும்போதெல்லாம் வந்துட்டு தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்து நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அறிவித்தாங்க. ஆனால் இன்னும் எந்த ஒரு அரசாங்கமும் அது தொடர்பான ஒரு பூர்வாங்க பணிகளை கூட செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து குழுக்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது சிபிஎஸ்ஸை ரத்து செய்வதற்கான குழுக்கள் 3 நபர் குழு, தனிநபர் குழு எல்லாமே போட்டு அனைத்து அறிக்கைகளுமே அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டாலும் கூட இன்னை வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு சாதகமான முடிவுமே எடுக்கலை. இந்த நிலைமையில தான் மத்திய அரசாங்கம் தற்பொழுது புதிதாக நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்துட்டு அது பற்றின விரிவான அறிக்கையை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்றத யோசிப்போம் அப்படின்ற மாதிரி நிதியமைச்சர் அவர்களும் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பெயரில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சிபிஎஸ்ஸா அல்லது யூபிஎஸ்ஸா அல்லது ஓபிஎஸ்ஸா, அதாவது பழைய புதிய மற்றும் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் எது வந்துட்டு அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுத்தாத அதே சமயம் அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய முறையாக இருக்கும் அப்படின்ற தொடர்பாக ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு குழுவும் அமைத்துட்டாங்க. 3 நபர் கொண்ட குழுவானது 9 மாதங்களை அறிக்கை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவானது பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்து வருகின்ற 25ஆம் தேதி மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் நேற்றைய தினம் பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தொடரில், அதாவது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வருக்கான பொருளாதார ஆலோசனை குழு கூட்டமானது நடைபெற்றது பிப்ரவரி 20ஆம் தேதி. ஸோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் ரகுராம் ராஜன், அப்புறம் எஸ்தர் டஃப்லோ, இந்த மாதிரி பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள், அதே போல் தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் எல்லாமே பங்கெடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது மாநில அரசுகளினுடைய நிதிநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்து வருவதாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை சுருக்கமாக சொல்லப்போனால், அதாவது ஓய்வூதியம் வழங்குறதால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்படுறதாகவும், ஸோ இதனை இதை வந்துட்டு ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்ற தொடர்பாக, அதுவும் குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் அந்த யூபிஎஸ் திட்டத்துக்கான ஒரு அடுத்த கட்ட ஆலோசனையில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறதா பல்வேறு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியான இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான ஒரு அறிக்கையை நீங்கள் உடனடியாக வெளியிடணும் அப்படின்ற மாதிரி தலைமைச் செயலர் சங்கம் உட்பட அனைத்து அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்களுமே கோரிக்கை வச்சிருக்கிற நிலைமையில் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறது அரசு ஊழியர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அரசு ஊழியர் ஏற்கனவே கடந்த கால போராட்டங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியரை கைவிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கையை முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்றணும் அப்படின்றதான் அரசு ஊழியருடைய ஒரு கோரிக்கை. அதாவது மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. ஸோ நிச்சயம் இந்த முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்கணும் அப்படின்றதான் அனைத்து தரப்பு மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.